கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அன்பானவர்களே, பவுல் இந்த வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பவுலுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, அவருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியலை. ஆனாலும் அவருக்கு ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது சரீரத்தில். இந்த வேதனை நீங்கும்படியாக அவர் ஆண்டவரிடத்தில் கேட்குறாரு. எனக்கு இந்த வேதனை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு இந்த வேதனை என்னிடத்தில் நீங்கும்படி நீங்கள் செய்யுங்க, என்னை ரொம்ப பலவீனப்படுத்துது இது அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவரோட சமூகத்தில் பவுல் கேட்குறாரு. பவுல் கேட்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். எப்படிங்க? நான் அதை நான் சுகமாக்குறேன், ஒரே வார்த்தையில் அது சுகமாகட்டும் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில், நீ ஒவ்வொரு முறையும் பலவீனப்பட்டு போறேன்னு சொல்ற பார்த்தியா, அப்போ அந்த பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் உள்ளது. எப்படிங்க? மனிதனுடைய பலவீனத்தில் கடவுளுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றாரு. உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் பலன், அதாவது கிறிஸ்துவின் வல்லமை அடிக்கடி என் மேல இறங்குறதுனால நான் என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்பானவர்களே, இது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. என்ன பலவீனம்னு தெரியல, அவர் சரீரத்தில் ஏதோ ஒரு வேதனை இருக்கு. இந்த வேதனையை அவர் அந்த வேதனை குறித்து மேன்மை பாராட்டுறாராம். ஏன்னா ஒவ்வொரு முறை அவர் வேதனைப்படுகிற போதும் கர்த்தருடைய பலன் அவருக்குள்ள இறங்கும். எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. சரீரத்தில் பயங்கரமான பலவீனம், கழுத்து வலி, தோள்பட்ட வலி, கை வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, இல்லையா? எத்தனை விதமான வலிகளினாலே நம்ம வேதனைப்படுறோம். இதெல்லாம் நம்மளை ஒவ்வொரு முறையும் பலவீனப்படுத்தும். ஒவ்வொரு முறையும் நம்மளை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்யக்கூடிய காரியத்தை செய்ய விடாமல் பண்ணும், நாம் போகக்கூடிய இடத்துக்கு போக முடியாமல் பண்ணும், நாம் எடுத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் பண்ணும், வியாபாரத்தை தடுக்கும், ஊழியத்தை தடுக்கும், அதுவும் இல்லாமல் படிப்பை தடுக்கும், எல்லாமே தடுத்து நிறுத்தும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பலவீனம். இப்ப ஒவ்வொரு முறையும் நாம் பலவீனப்படுகிற போது ஆண்டவரை நோக்கி நம்முடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவரோட சமூகத்துல சொல்றப்போ அவருடைய பலன் நமக்குள்ள வளரும். இங்க பவுல் சொல்றாரு, நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்துல வேண்டும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமா விளங்குன்னு சொல்வார். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு முறையும் பலவீனப்படுகிற போது ஆண்டவரோட சமூகத்துல நாம ஜெபிப்போமே, ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்னா, என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவருடைய வல்லமையை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, நிச்சயமாகவே சரீர பிரகாரமாக ஏதாவது ஒரு பலவீனம் உங்களிடத்துல என்னிடத்துல இருக்குமானால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது பவுலுக்கு எப்படி ஆண்டவர் பதில் கொடுத்து தன் வல்லமையை அவன் மீது இறங்கும்படியாக செய்தாரோ, அதே போல உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தர் தன் கிருபையை செலுத்தி தன்னுடைய வல்லமையை நம் மீது இறங்க செய்தார், அவருடைய பலனை நம் மீது இறங்க செய்தார். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். ஏன்னா வேதம் ஒரு நாள் போய் சொன்னார். பவுல் தன்னுடைய அனுபவத்தை இங்கே எழுதி இருக்கிறார். அப்ப நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வல்லமையை, தேவனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும்.
எப்படி அனுபவிப்பது என்று சொன்னால், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய பலவீன நேரங்களில கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது நிச்சயமாகவே அவருடைய கிருபை, அவருடைய பலன், அவருடைய வல்லமை நம் மீது இறங்கும். நாமும் பவுலை போல சுகம் பெற்றிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. எப்படி பவுலிடத்தில் நீர் சொன்னீரோ, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரோ, அதே போல ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய வல்லமை இறங்கி தங்க வேண்டும் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற சாட்சியோடு இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாருங்கள். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்துங்கள். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.